இணையதளம் வினாயிலக்கம் 36 நாங்கள் தேசிய பாசில் வந்த மாதிரி வினாத்தாங்க போகின்ற 36 வினா. இணையதளம் ஒன்றில் ஒரு பயனர் புகுவதிகளின் போது லொகின், பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல் போன்ற விவரங்களை பயனரிலிருந்து கட்டாயமாக உள்ளீடு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. இணையதளம் ஒன்றில் லொகின் ஆகிறதுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கப்படலாம். இதற்காக மிக பொருத்தமான தரவு செல்லுபடியாக்கம் சரிபார்ப்பு பின்வருவது உங்களுக்கு தரவு சரிபார்ப்பு முறைகள்னு சொல்லி நான் படிச்சுக்கிறேன். அதில் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறது சேவரில் எந்த வகையான சரிபார்ப்பாக கருதப்படுகின்றதன் வினா. தரவை சரிபார்க்குற நேரம் லொகின் இன்ஃபர்மேஷன் எந்த வகையான சரிபார்ப்புன்னு இருக்கிறாங்க. நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வாறான ஒரு யூசர் நேமும் அதற்குரிய ஒரு பாஸ்வேர்டும் உள்ளதா என்று இருப்பு சரிபார்ப்பு அங்கே நடைபெறுகிறது. அது அவ்வாறு இருக்கின்றதா என்று பார்க்கப்படும். எனவே இதுதான் விடை. நான் விடையை மார்க் பண்ணி பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அவதானிங்க. கிளியான விடைகளை நான் அளவுக்கு நான் அவங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். வீச்சு சரிபார்ப்புன்ற நேரம் உதாரணமாக எந்த அளவுக்கு அந்த குறித்த யூசர் நேம் அல்லது பாஸ்வேர்டுடைய அளவு வீச்சு இதிலிருந்து இது வரைக்கும் இல்லாது 12 எழுத்துக்கள், 10 எழுத்துக்கள், 8 எழுத்துக்கள் அவ்வாறான நியதி வழங்கப்பட்டிருந்தால் அந்த நியதியை விட குறைந்த அளவு யூசர் நேம் அல்லது பாஸ்வேர்டு வழங்க நாங்கள் என்டர் பண்ணுற நேரம் இங்கே பார்க்குறது என்னென்னா செக்கிங் என்னென்னா வீச்சு சரிபார்ப்போம். எங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களோட தரவுகளை மட்டுப்படுத்தலாம் வீச்சின் அடிப்படையில். அவ்வாறு வீச்சின் அடிப்படையில் நாங்கள் மட்டுப்படுத்தினோம் என்றால் அந்த குறித்த வீச்சை அடையாத புகைப்பதிப்புகள் சரியானதாக கொள்ளப்பட மாட்டாது. உதாரணமாக நாங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண நேரம் உதாரணமாக அதில் பாஸ்வேர்ட் லிங்க் பண்ணி தருவாங்க. அந்த பாஸ்வேர்ட் லிங்க்கில் ஒரு ரூல் அதாவது ஒரு நியதி என்னென்னா குறைந்தது 8 குறியீடுகள் இருக்கணும். எழுத்துக்களாகவோ எண்களாகவோ அல்லது கேபிட்டல் லெட்டர்ஸாகவோ சிம்பிள் லெட்டர்ஸாகவோ மொத்தமாக குறைந்தது 8 அதாவது குறியீடுகளாக காணப்படுது. தரவுகள் 8 காணப்படுது. எனவே அந்த 8 என்பது வீச்சாக கருதப்படும். நீளச் சரிபார்ப்பு என்பது அதுவும் கிட்டத்தட்ட இதே கருத்தில் தான் பயன்படுத்தப்பட்டது. அதில் அதாவது ஒரு குறித்த அளவு நீளமானதாக குறித்த சொல் காணப்படுதல் வேண்டும் என்பதுதான். வீச்சு சரிபார்ப்பில் என்ன வேறுபாடு இடையில வீச்சில் இது தொடக்கம் இது வரை A to Z உதாரணமாக A தொடக்கம் Z வரையான எழுத்துக்கள் அவ்வாறு குறிப்பிட்ட அதே நேரம் நீளச் சரிபார்ப்பில் அது எப்படி வருதுன்னா இத்தனை எண் வரும், இத்தனை எழுத்துக்கள் வரும். சின்ன வித்தியாசம் இருக்குது. அது நீங்கள் கவனிச்சுக்கோங்க. வடிவ சரிபார்ப்பில் ஃபார்மேட் செக்கில் உதாரணமாக அதுக்கு ஒரு வடிவம் தருவாங்க. உதாரணமாக நாங்கள் உதாரணமாக ஒரு திகதியை குறிப்பிட்டு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு DD/MM/YYYY உதாரணமாக நான் நோட் பண்ணி காட்டுறீங்க. உதாரணமாக ஒரு டேட் ஃபார்மேட் தராங்க. DD/MM/YY இந்த ஃபார்மேட்டில் நாங்கள் டேட்டா என்டர் பண்ணாட்டி, அதாவது நாங்கள் என்டர் பண்ணுற டேட்டா திகதி சம்பந்தமான டேட்டா இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறாண்டு செக் பண்ணி பார்க்குறது தான் வடிவ சரிபார்ப்பு ஃபார்மேட் செக்கிங். அப்போ இதில் எப்படி வரும் உதாரணமாக 25 இதில் ஸ்லாஷ் போட்டு 5 இதில் ஸ்லாஷ் போட்டுனால 25. அப்போ நாங்கள் என்டர் பண்ணக்கூடிய திகதி இந்த ஃபார்மேட்டில் இவ்வளோ டேஸுக்கு 2 டிஜிட், மந்த்துக்கு 2 டிஜிட், இயருக்கு 2 டிஜிட் சொல்லி வந்துருக்கோம். வடிவ சரிபார்ப்பு. அடுத்தது வகை சரிபார்க்கின்ற நேரம் என்ன வகையான எழுத்துக்கள் குறியீடுகள் பயன்படுத்தப்படுதல் இருக்கு. உதாரணமாக ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கும். இன்னும் வர முடியும் கேபிட்டல். செகண்ட் லெட்டர் சிம்பிளாக இருக்கும். தேர்ட் நம்பர் ஆகிக்கும். ஃபோர்த்து ஏதாவது ஒரு நம்பர் ஆகிக்கும்.
இஃப்க்கு வந்து ஒரு கேபிட்டல் லெட்டராக இருக்குது. இது மாதிரி வகைகள் தரப்பட்டால் அதை நான் சொல்லுவோம் வகை சரிபார்ப்பு. இது இலகுவான வினா. எனவே நீங்கள்